ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிசி ஆர் லேப்டாப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோவை எப்படி மிகவும் அழகாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த விதமான ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் எடிட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adobe Photoshop Express. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆக்டரோட இமேஜ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்க மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஆப்ஷன் வைஸாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீசைஸ் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே புரியும். ஸோ இமேஜை வந்து நம்மளுடைய அளவு பெருசு பண்ணுறது, அதாவது வித்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 800 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் குறைக்கிறேன் 299. இது மாதிரி நம்ம வந்து வித்தை வந்து நம்ம வந்து ஹைட் வித்து வந்து நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ அதிகப்படுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் வந்து நான் அன்டூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக இதில் வந்து சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ சைன்இன் பண்ணல அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆப்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சைன்இன் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெப்சைட் தான், அதனால் நீங்கள் வந்து தாராளமாக சைன்இன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இரண்டாவது ஆப்ஷனாக கிராப் அண்ட் ஸ்ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிளிக் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதாவது அதோட இமேஜோட ஃபேஸ் வந்து மாறுது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, இப்போ கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து இந்த சாஃப்ட்வேரை இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ப்ரொஃபைல், யூடியூப் கவர், யூடியூப் தம்ப்நெயில் அந்த சைஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வந்து இதுதான். ஸோ அதனால் வந்து யூடியூப் தம்ப்நெயில் ஏற்ற மாதிரி நான் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து அது வந்து இதில் ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் ப்ரொஃபைல், ட்விட்டர் போஸ்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து ஒரு மாதிரியான எஃபெக்ட், அதாவது சாயிற மாதிரியான எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கேன்சல் கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கேன்சல் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து மூன்றாவதாக நமக்கு வந்து டச் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் அப் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 38 வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து இங்கே வந்து ஒரு பண்ணுறேன், ஒரு ஷேப் மாதிரி வந்து பண்ணுறேன். ஷேடோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ, அதை வந்து இழுத்து விட்டு டேமேஜ் பண்ண மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அன்டூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து நார்மலான இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் டூல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டூலை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இமேஜை ஜூம் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நகர்த்திக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூம் ஆப்ஷன், அன்ஜூம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 4வதா அட்ஜஸ்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட், அதாவது ஒரு இமேஜோட கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம அதிகப்படுத்துறது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து கான்ட்ராஸ்ட்டை நான் வந்து அதிகப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100% வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரியான எஃபெக்ட் வந்து இருக்குது. நம்ம இந்த அதாவது ஃபேஸ் அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80% வந்து வச்சுக்கிறேன், ஒரு 70% வச்சுக்கிறேன். ஸோ ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எல்லாமே நீங்கள் வந்து சைன் பண்ணாமலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த 4 ஆப்ஷனும். ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சைன்இன் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபோட்டோஃபியா வெப்சைட் யூஸ் பண்ணி. ஸோ அதில் கூட இவ்வளோ தெளிவாக வந்து நமக்கு இமேஜ் வந்து கட் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு காட்டுது, அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து கட் பண்ணுது. ஸோ அதுதான் அந்த வெப்சைட்டோட ஒரு எனக்கு வந்து அந்த வெப்சைட்லேயும் அதுதான் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹேர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணால் பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணால் கூட இவ்வளோ வந்து அக்யூரேட்டாக கட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதிலே வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்க முடியும் தாராளமாக உங்களால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த வேலை பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த வேலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்டு கொடுத்துட்றேன், ஏன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் மாறிடுச்சு. அடுத்து ஆர்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் உள்ள எல்லா எஃபெக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலரைஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கலர் சைக்கிள் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃப்ளேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாட் மாதிரி கொடுத்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? இல்லை, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளேர் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து நம்ம ஹை ஆர் லோ பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ண வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கிட்டு வந்து ஹை பண்ண வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ வந்து அப்ளை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட் எஃபெக்ட் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் எடிட்டரில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எல்லா ஒரு ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதில் வந்து ஒரு 25% வந்து இதுலேயும் பண்ண முடியும். ஸோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கலரைஸ் அந்த எஃபெக்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நெட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். எனக்கு வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் வந்து ஸ்டக் ஆகி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
எஃபெக்ட் வந்து அதில் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டு கொடுத்து பார்க்குறேன். இப்போ இருந்ததுக்கும் இப்போ ரீடு கொடுத்து பார்த்தா இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து பெய்டு வெர்ஷனில் தான் நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் பெய்ட் பண்ண முடிஞ்சவங்க பெய்ட் பண்ணி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து சைன்இன் பண்ணி யூசர் நேம் கொடுத்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து கொடுக்குறேன் ரிமூவ் பேக்ரவுண்டை. ஸோ சூப்பராக வந்து நமக்கு எடிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அது வந்து நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நம்ம சேனலோட நேம் வந்து இன்னும் 2 டேஸில் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். நேம் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதனால் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.